வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ புதுசாக எங்கள் கிச்சன் மாடர்ன் கிச்சன் அடிச்சிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ புதுசாக வச்சுருக்க கிச்சன் மாடல். இது கிச்சன் ரைட் சைடில் இருக்குது டைனிங் ரூம். இந்த மாதிரி தான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கு. வாங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம வீடு கட்டுறப்பவே நீங்கள் இந்த மாதிரி மாடர்ன் கிச்சன் இப்போது எல்லாருமே செய்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடு கட்டினதுக்கப்புறமா நம்ம அடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்குது. நமக்கு எல்லா வேலையுமே பாதிக்குது. அதனால் வீடு கட்டுறப்ப மாடர்ன் கிச்சன் பிளான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் மாடர்ன் கிச்சன். மாடர்ன் கிச்சன்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லா பொருளும் வெளியில் இல்லாமல் உள்ளே எல்லாமே சேஃபாக இருக்க மாதிரி இருக்கும். இது என்னோடய பழைய கிச்சன். மாடர்ன் கிச்சன் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சன் எப்படி இருந்துச்சுன்னா நான் இப்படி தான் வச்சுருந்தேன். இப்போ மாடர்ன் கிச்சனுக்கும் புதுசாக வைக்கிற கிச்சனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். மாடர்ன் கிச்சன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த செல்ஃப் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. இதில் எந்த டோர் எதுவுமே நமக்கு இருக்காது. தண்ணி கூட எல்லாமே இந்த சைடு லெஃப்ட் சைடு கிச்சன் டோரு, அதுக்கப்புறமா பேஸ்கெட் எல்லாமே நான் அடுப்புக்கு கீழே வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம வைக்கிற பொருட்களை வெளியில் தெரியும். மாடர்ன் கிச்சனில் அந்த மாதிரி தெரியாது. இது ஃப்ரேம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ இது. இது பெட்ரூமுக்கு நம்ம மேலே ஷெல்ஃப்லலாம் போடுற டோர் இது. இங்கேயும் இப்போ தான் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கு. பாதி வேலை முடிஞ்சப்போ நான் மேலே உள்ள டோர் மட்டும் போட்டிருந்தாங்க அந்த செல்ஃப். அப்போ போட்டது இது. கீழே இந்த மாதிரி பாக்ஸாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கார்பெண்டர் சொல்லுவாங்க. இன்டீரியர் ஒர்க்கு பார்க்குறவங்க இந்த வேலையே செய்வாங்க. இப்போ புதுசாகவே இன்டீரியர் ஒர்க்கு டிசைன், அதாவது வீட்டுக்கு உள்ளுக்கு அலங்காரம் பண்ணக்கூடியது எல்லாமே அந்த இன்டீரியர் டிசைனில் அடங்கிடும். அந்த மாதிரி ஒரு கார்பெண்டர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் யார்கிட்டேனாலும் கேட்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் நல்லா பெஸ்ட்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் திருநெல்வேலியில் தான் கொடுத்துருந்தோம், ஆர்டர் கொடுத்துருந்தது. அந்த திருநெல்வேலியில் கார்பெண்டர் எஸ்எம்ஏ இன்டீரியர் அப்படிங்கிற இன்டீரியரில் தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை கொடுத்துருந்தோம். அதாவது எல்லா திங்ஸும் நம்ம வாங்கி கொடுக்கணும். அவங்க ஒர்க்குக்கு மட்டும் அவங்களுக்கு என்ன செய்தோம் அப்படின்னா சேலரி கொடுக்கணும். அந்த மாதிரி பேசியிருந்தோம். மொத்தமாகவே நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்காம நீங்கள் பொருட்களாக நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம என்ன பொருளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ரேட்டோட டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம எதுலேயுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எந்த இதில் ரேட் கூட கொடுத்து வாங்கணும், எதில் குறைய கொடுத்து வாங்கணும்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிடும். அதனால் நம்ம மொத்தமாக கான்ட்ராக்டாக கொடுக்குறத விட நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே பொருட்கள் எல்லாமே வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே செஞ்சு கொடுத்துடுவாங்க. நாங்கள் எல்லா பொருளுமே எல்லாமே நாங்கள் தான் பார்த்து வாங்கி கொடுத்தது. சதுர அடிக்கு இந்த அமௌண்ட் அப்படி சொல்லி தான் கார்பெண்டர் பேசுவாங்க. இப்போ இதில் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த டோரு அந்த ஒரு சின்ன சதுரடி பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே சதுரடி கணக்கில் தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க் டிசைன் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பாக்ஸ், அதாவது வாஷ் பேஷனுக்கு மேலே வச்சுருக்கேன். இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வாட்டர் கேன், அதுக்கு மேலே டிஃபன் பாக்ஸ், அதுக்கு கீழே ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது ஒரு டோர். இது சாதாரணமாக நம்ம திறந்து மூடக்கூடியது. இதுக்கு கீழே இது ஏற்கனவே நான் வச்சுருந்த ஸ்டாண்டு தான். இதில் நம்ம கை கழுவுறது டெட்டால், அப்புறம் விம்ஜெல் வச்சுக்கலாம். சிம்னி நான் வைக்கலை, அடுப்பு மட்டும் தான் வச்சுருக்கு. ஏற்கனவே இங்கே ரைட் சைடில் ஒரு டோர் இருந்துச்சு. அது வச்சதுனால எனக்கு வெளிச்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ சிம்னி வைக்கணும்னா இந்த அடுப்புக்கு மேலே அந்த ஜன்னலை தான் தூரம் எடுக்கணும். அப்போ சிம்னி வச்சோம் அப்படின்னா நமக்கு வெளிச்சம் இருக்காது அப்படி சொல்லிட்டு நான் சிம்னி வைக்கலை. ஏற்கனவே நமக்கு விண்டோ இருக்குது. அதுக்கு மேலே வெளியில் போகக்கூடிய காற்று போகக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால சிம்னி தேவையில்லை அப்படி சொல்லி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிறது ஃப்ளூட்டட் கிளாஸ். இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வரியாக போட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ளூட்டட் கிளாஸ். இந்த கிளாஸி டோரில் நான் என்ன செஞ்சேன், மேலே இனிமேல் தான் ஹாட் பாக்ஸ் வைக்கணும். அதுக்கு கீழே கிளாஸ் வச்சுருக்கேன் நான். இது ஓவன். அந்த ஏற்றாக்கில் நீங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துடுவாங்க. இது ஒரு டோர். இதில் நான் மசாலா பவுடர் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். ரைட் சைடில் இருக்க பெரிய பாத்திரம் எல்லாமே சாம்பார் பொடி, அப்புறமா மஞ்சள் பொடி, வத்தப்பொடி எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக, அப்புறம் சத்து மாவு, அரிசி மாவு எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது சில்வர் பாத்திரங்கள். இதையும் நான் எங்கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பர்பிள் கலர், கீழே இருக்கிறது லைட்டாக ஒரு ஒயிட் மிக்ஸ் சேர்ந்த ஒரு கலர். உங்களுக்கு இது கிளாஸி ஃபினிஷில் கிடைக்கும். இதுதான் டைனிங் ரூமில் இருக்கிற
ஒரு ஷெல்ஃப். இதோட ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நான் இதுக்கு முந்தின வீடியோவுக்கு போட்டிருந்தேன். பார்க்கணுங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்வெர்ட்டர் வேணும். இன்வெர்ட்டர் பேட்டரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்பைசஸ். இது வந்து சில்வர் பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே பொடி ஐட்டம், சின்ன சின்ன பொடி. இது எல்லாமே ஸ்பைசஸ். அதாவது நம்ம வந்து நான்வெஜ் ரெசிபிக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே நான் வச்சுருக்கேன். இது ஓமம். இது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது எல்லாமே ஒன்று ஒன்றா நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தனித்தனி பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த ஒன்று மட்டும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கிளாஸில் இருக்கட்டும் அப்படி சொல்லி வாங்கினேன். மீதி எல்லாமே ஓரளவு சில்வர் பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிளாஸ் பாட்டில் வாங்கினது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பாட்டில் வந்து 45 ரூபா வந்துச்சு. இது வந்து டீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது ரொம்ப பெருசாக எழுதாமல் நமக்கு வந்து எல்லா சில்வர் பாத்திரம் இருக்கிறதுனால எதில் இது வச்சோன்னு ஞாபகம் இருக்காது. அப்படிங்கிறதுனால டீ அப்படின்னா டர்மரிக் பவுடர், மஞ்சப்பொடி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷார்ட்டாக வச்சுருக்கேன். இதில் வந்து காயின்ஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த மசாலா பேரெல்லாம் எழுதாமல் ஷார்ட்டாக உங்களுக்கு எது புரியுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் எல்லாமே கத்தி, சிசர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு அடுப்பு பேஸ்கெட் வச்சு அதையும் நான் வச்சுட்டேன். இதுக்கு கீழேயும் ஒரு டேண்டம் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இழுத்தோம்னா வர்றதுக்கு பேர் தான் டேண்டம் பாக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 4-5 பாக்ஸ் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து பொடி உப்பு, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து கல் உப்பு. இது வந்து பொடி உப்பு வச்சுருக்கேன் நான். கல் உப்பு வச்சதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே நான் என்ன வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக தேன் பாட்டில் இருக்குது. அடுத்து கொஞ்சம் நம்ம கை கால் தேய்க்கிற எண்ணெய் பாட்டில். இது வந்து பூ கட்டுறதுக்கு நூல், அதுக்கப்புறமா ரப்பர் பேண்டு. இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண சத்து மாவு, அதுக்கப்புறமா கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து உடனே எடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த ரெண்டும். அதனால் நான் இதிலே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இது ஒரு டேண்டம் பாக்ஸ். இந்த மாதிரி ரன்னிங்கில் வர்றது தான் டேண்டம் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாக்கில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. டேண்டம் பாக்ஸ்னால் இந்த மாதிரி ரோலிங்கில் வர்றது. ரோலிங் இல்லாமல் சாதாரணமாக டோர் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கீழே இது முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கீழே பார்க்கலாம். இதுதான் இந்த ஜன்னல் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சிம்னி வைக்கலாம். ஆனால் வெளிச்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறனால இப்போதைக்கு சிம்னி தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வைக்கலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சிம்னியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வெண்டிலேஷன். அதாவது உள்ளுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்மெல் வருது. சிலர் வந்து சிங்குக்கு கீழே என்ன வைப்பாங்கன்னா டஸ்ட்பின் வைப்பாங்க. அப்புறம் சிங்குக்கு கீழே வந்து அந்த தண்ணி போகிறதுனால அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன வெண்டிலேஷன் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஒரு டேண்டம் பாக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பூன் போடக்கூடியது. இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணேங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து இது வந்து சின்ன பிளேட்டு, அதுக்கப்புறமா பெரிய பிளேட் வைக்கக்கூடியது, அப்புறம் மூடி எல்லாமே நான் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது அடுத்த டேண்டம் பாக்ஸ். 3 டேண்டம் பாக்ஸ் காமிச்சிருக்கேன். இது 4வது டேண்டம் பாக்ஸ். அதுக்கு கீழே ஒன்று இருக்குது 5வது டேண்டம் பாக்ஸ். இதில் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் திங்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு தட்டு, தாம்பூல தட்டு பெருசாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே பிளாஸ்டிக். இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃபோல்டபுளாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம உள்ள சிலிண்டர் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த ஒரு டோர் மட்டும் எங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபோல்டபுளாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா அது உள்ள கேஸ் சிலிண்டர் போகிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆயில் புல்லிங் ட்ரே, ஆயில் எல்லாம் வைக்கிறக்கூடிய ட்ரே. இது எல்லாமே நம்ம வந்து ட்ரே மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செக்ஷனில் நான் கொடுக்குறேன். இது எல்லாமே பெரிய ஆயில் 1 லிட்டர் கேன் எல்லாமே கீழே வச்சுருப்பேன். சின்ன சின்ன ஆயில்ஸ் எல்லாமே அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இது ஆயில் புல்லிங் ட்ரே. இது சாதாரணமாக டோர். இதுதான் அந்த டேண்டம் பாக்ஸுக்கும் மற்ற டோருக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த மாதிரி டோர் வைக்கிறது வந்து நம்ம வந்து உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்றாக்கில் அரேஞ்ச் உங்கள் இருக்கிற ரூமுக்கு ஏற்றாக்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதை என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப். இது ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது கூடவே கிச்சனில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
கிச்சன் ஷெல்ஃப் இப்படி தான் இருந்துச்சு, டோர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக நாங்கள் வந்து ஃப்ரேம் அடித்து டோரை வந்து கிளாஸியில் போட்டிருக்கோம். இந்த டோர் வந்து உங்களுக்கு கலர் வந்து இருக்குது. ஃப்ளூட்டட் கிளாஸ் வேணுமா, இல்லை கலர் எந்த கிளாஸ் பிளாக் கலரில் இருக்குது, ஒவ்வொரு கலரில் டிஃப்ரெண்ட்லேயே இருக்குது. நம்ம செலெக்ஷன் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் எனக்கு வந்து டைனிங் ரூம். இந்த டைனிங் ரூமில் இப்போ இந்த வாஷ் பேஷனும் அதுக்கு கீழே இருக்கிற டோரும் இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். காமிக்கிறேன் நான் அதை. இந்த பார்ட்டிஷன்லேயே நம்ம எதுவும் வைக்கணுனாலும் வைக்கலாம், ஆனால் நாங்கள் எதுவுமே வைக்கலை இப்போதைக்கு. இந்த சிங்கும் இந்த பைப்பும் இப்போ தான் வச்சுருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற இந்த பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சுருக்காங்க. இந்த டோருமே இப்போ தான் இந்த மாடர்ன் கிச்சன் அடிக்கிறப்ப தான் இதுவும் செஞ்சுருக்கோம். இது வந்து வாஷிங் மிஷின் போடுறது, அதுக்கப்புறமா சில மெடிசின் பொருட்கள் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் நான், சின்ன சின்ன திங்ஸு. மேக்ஸிமம் வந்து இது வந்து டிஷ்வாஷருக்குரிய லிக்யூடு, அதுக்குரிய பவுடர் எல்லாமே அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். இதுதான் டிஷ்வாஷர். இது வந்து போஸ் கம்பெனியில் உள்ள டிஷ்வாஷர். இது வந்து நம்ம வந்து நமக்கு எப்போ ரொம்ப முடியலையோ அப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி சில்வர் பாத்திரம் மட்டும் நம்ம வந்து இதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். மற்றபடி நம்ம நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினிய பாத்திரம் வந்து இதில் பிளாஸ்டிக்கு அலுமினியமும் யூஸ் பண்ண முடியாது. மீதி எல்லாமே நமக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ரொம்ப நமக்கு வந்து உடம்பு ஹெல்த் முடியலை அப்படின்னா இந்த மாதிரி மிஷினும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் இல்லாதவங்களுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மிஷின் தான். அடுத்து ஃப்ரிட்ஜ் டூர் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது வந்து டைனிங் ரூமில் இருக்கிற செல்ஃப். இதோட வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைனிங் டேபிள். இதில் வந்து ஒரு ஜாடி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த டைனிங் செட் அது வந்து டிஷ்வாஷரில் இருக்குது. அதுவும் எடுத்து அரேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. இது டைனிங் டேபிள். அதுக்கு கீழே பிளேட் வைக்கிறதுக்கு ஒரு பேட். இதில் வந்து ஒரு மண்பானையில் தண்ணி. இதுதான் டைனிங் ரூம். இதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த குடங்கள்லாம் வைக்கிறது மேலே வைக்கலாம். நான் வந்து இந்த ஓரமாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு வெளியிலே வச்சாச்சு. இது வந்து டைனிங் ரூமும் கிச்சனும் முடிஞ்சிடுச்சு. கிச்சனுக்கு மேலே டைனிங் ரூம் மேலேருந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்து கபோர்டு போட்டுட்டோம். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாகவே பர்பிள் கலர். ரூம் வந்து லைட் பிங்க் இருக்குது அப்படிங்கிறதுனால பிங்க் போட்டால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலர் பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லி பர்பிள் கலர் அப்ளை பண்ணியாச்சு. டைனிங் ரூமும் ஓரளவே முடிஞ்சிச்சு. அடுத்து வெளியில் ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு டிவி செட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டிவி இன்னும் அரேஞ்ச் பண்ணல. டிவி ஏற்கனவே இருக்குது பெட்ரூமில். அதனால் இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம். அந்த நேரம் வந்து நம்ம வந்து திரும்பியும் இந்த 1 மந்த் வந்து ரொம்ப வீடு எல்லாம் குப்பையாகிடுச்சு, அதுமாதிரி திரும்பியும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போவே அதையும் சேர்த்து முடிச்சுடுவோம். அந்த நேரம் ரேட்டும் நமக்கு வந்து மாறும். கார்பெண்டரோட ரேட்டு சதுரடி எல்லாமே மாறிடுங்கிறதுனால சரி அந்த வேலை பார்க்கப்ப இதையும் சேர்த்து பார்த்துடுவோம்னு சொல்லிவிட்டு இதையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சேர்த்து பார்த்தாச்சு. இது ஒரு ஃப்ளூட்டட் கிளாஸ் மாதிரி ஒரு டோரு. இதுலேயும் பார்ட்டிஷன் பண்ணி நீங்கள் உள்ளே எதுவும் வைக்கணும் நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு கிட்ஸை தான் அவங்க வந்து ஒவ்வொரு பொருளும் அதில் வச்சுருக்காங்க. நாங்கள் எதுவுமே அதில் யூஸ் பண்ணலை. இது ஒரு டேபிள் செட் மாதிரி இருக்கும். நமக்கு தேவையானது அவசரத்துக்கு எதுவும் போகணும் வைக்கணும்னா இது உள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்கேன். ஹெல்மெட் மட்டும் இருக்குது. மீதி எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் கிட்ஸை தான் கொண்டு போட்டிருக்காங்க. இது ஒரு டிவி டேபிள். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒயிட் மைக்கா, அதுவும் கிளாஸி லுக்கில் தான் இருக்கும் இந்த மைக்கா. இது பிளாக் கலர் டிவி வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் ஒயிட்டு அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் வச்சுருவோம். கிச்சனு ஹால் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். பெட்ரூம்லேயும் எல்லா ரூம்லேயும் உண்டு, ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு காமிக்கலை. கிச்சனும் இந்த மாதிரி ஹால் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாடர்ன் கிச்சன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.